நமது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்றாவது தவணை பதவிக்காலத்திற்காக போட்டியிடுவதில் தடை ஏதேனும் உள்ளதா என்று ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்தில் விளக்கம் கோரியுள்ளார். மண்சரிவு மற்றும் மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 6815 அதிகரிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் செயற்பாடுகள் சில மணி நேரம் ஸ்தம்பிதம். இனி விரிவான செய்திகள். மண்சரிவு அபாயம் காரணமாக பல பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கொலன்ன சூரியகந்த பகுதியில் மண்சரிவு அபாயம் காரணமாக 63 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன. மண்சரிவு அபாயம் காரணமாக 1744 குடும்பங்கள் அவர்களின் சொந்த இடங்களிலிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் 563 குடும்பங்களைச் சேர்ந்த 2579 பேர் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி ஹெட்டிகே தெரிவித்தார். கொலன சூரியகந்த எக்வர்ட் தோட்டத்தில் மண்சரிவு அபாயம் காரணமாக 63 குடும்பங்களைச் சேர்ந்த 175 பேர் நேற்று இரவு அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் சூரியகந்த் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டிக்கோயா சாஞ்சிமலை மேல்பிரிவு தோட்டத்தில் மண்சரிவு அபாயம் காரணமாக 5 குடும்பங்களைச் சேர்ந்த 15 பேர் அந்த தோட்டத்தில் உள்ள முன்பள்ளி பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த மக்களின் குடியிருப்புகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையினால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். எல்லை பிரதேச செயலாளர் பிரிவில் மண்சரிவு அபாயம் காரணமாக அந்த மக்கள் 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 56 குடும்பங்களைச் சேர்ந்த 165 பேர் தோவா சேகர வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எல்லை பிரதேச செயலகத்தின் உதவி செயலாளர் MD கயானி ரணதுங்க தெரிவித்துள்ளார். நியூபர்க் தமிழ் வித்தியாலயத்தில் 39 குடும்பங்களைச் சேர்ந்த 149 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மழை குறையும் போது அவர்களை சொந்த இடங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எல்லை பிரதேச செயலகத்தின் உதவி செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். 10 வருஷத்துக்கு முதல்ல இருந்து இந்த சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவங்க மீண்டும் அதை கட்டின பிற்பாடு இப்போ அந்த பண்டு நிரம்பின பிறகு வீட்டில இருந்து தண்ணி வெடிச்சு வரும். இந்த 2-3 நாள் எங்களுக்கு பிரச்சனை கூட வந்தோன்னா பார்த்தோம், இது எங்களுக்கு என்ன சரி உயிர் ஆபத்து வரலாங்கிறதுக்காக மண் சரிவு அது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ யோசனை பண்ணிட்டு தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும், கிராம சேருக்கு. இப்போ கிராம சேர் வந்து எல்லாம் பார்த்துட்டு ஆமாம் இது உண்மை தான் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னா நாங்கள் பிள்ளை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு ஸ்கூல் போவோம். பதுளை மாகாணத்தில் பல்வேறு இடங்களில் மண்சரிவு ஏற்படுதுன்னு சொல்லி கொஸ்லாந்தை பிரதேசத்துக்கு மட்டும்தான் அந்த நிவாரண பணிகள் கிடைக்குதுன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் எதிர்பாரா விதமாக எங்கட பகுதிக்கும் சக்தியிலிருந்து நிவாரணப் பொருட்கள் வந்தது. எங்க எல்லார் சார்பிலையும் அதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கோம். பல்லேகெடுவ கலப்பிடகந்த தமிழ் வித்தியாலயத்தில் 29 குடும்பங்களைச் சேர்ந்த 105 பேர் மண்சரிவு அபாயம் காரணமாக தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் எல்லை பிரதேச செயலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 17 மாவட்டங்களைச் சேர்ந்த 6813 பேர் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. கேகாலை, ரத்னபுரி, பதுளை, நுவரெலியா, மாத்தளை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. கொஸ்லாந்த பகுதியில் மண்சரிவில் சிக்குண்டவர்களை தேடும் நடவடிக்கைகள் 8வது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. மீட்புப் பணிகளுக்கு இடையூறாக இருந்த நீர் பெருக்கெடுப்பு இன்று காலை வேறு திசையில் திருப்பப்பட்ட பின்னர் மீட்புப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. மண்சரிவால் புதையுண்டு போயுள்ள வீரியபத்த மக்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இங்கு காணப்படுகின்ற சீரற்ற காலநிலை அதுக்கு பாரிய தடையாக காணப்படுகின்றது. அந்த மலை பிரதேசத்திலிருந்து வரும் இந்த நீர் ஓடையானது அந்த மீட்புப் பணிகளுக்கு பாரிய தடையாக காணப்படுவதாக எமது ராணுவ தரப்பினர் கூறுகின்றனர். காலையில் மீட்புப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் அந்த பிரதேசத்தில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக அந்த நடவடிக்கை மாலை 4 மணியளவில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது.
கொஸ்லாந்த மேரியபெத்த மண்சரிவு அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காக அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் பொகவந்தலாவை பகுதியில் பேரணியொன்று இடம்பெற்றுள்ளது. கென்பியன் பகுதியில் 10 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பொகவந்தலாவ கென்பியன் நகரிலிருந்து முத்துலட்சுமி தோட்ட சந்தி வரை பேரணியாக சென்ற மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். எனக்கு ஸ்ரீலங்கா முழுக்க அபிவிருத்தி இருக்கு, மலையத்தை மட்டும் பின்தாங்கிய நிலைமையில இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியல. தயவு செய்து மலையத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை உடனே அரசாங்கத்துடன் சேர்ந்து கதைத்து எங்களுக்கான நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும். அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும். அன்றாட கொழுந்தெடுத்து அரசாங்கத்தை உயர்த்துகின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை பாரிய நிலையில் பின்தாங்கி உள்ளது. மலையகத்தை பொறுத்தவரையில் மலையகத்தில் எந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், தேவையான வேலைகளை செய்கின்றார்கள் இல்லை. ஓட்டுகளை கேட்கின்றார்கள், நாங்களும் ஏமாந்து அவர்களுக்கு ஓட்டு வழங்குகின்றோம். ஆனால் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இன்றைய மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தலைவர்களை நாங்களே நியமிக்கின்றோம். தலைவர்கள் எங்களுக்காக எதுவித ஏற்பாடுகளும் செய்வதே இல்லை. தயவு செய்து மீறிய பெற்ற மக்களுக்கு ஏற்பட்ட கதி ஏனைய தோட்ட மக்களுக்கு நடக்கக்கூடாது என்பது முதல் அடியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேவேளை சாஞ்சிமலை மேல்பிரிவு மற்றும் கீழ்பிரிவு தோட்ட மக்கள் கொஸ்லாந்த மண்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அஞ்சலி செலுத்தினர். சாஞ்சிமலை சந்தியிலிருந்து பேரணியாக சென்று சாஞ்சிமலை தோட்ட தொழிற்சாலைக்கு அருகில் இவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். சாஞ்சிமலை மேல்பிரிவுல இன்றைக்கு அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்க இருக்கிற குடியிருப்புகள் நேரம் பள்ளத்துல போயிருக்கோம். அது ஏற்கனவே நாங்க பல பெரியவர்களுக்கு அரசியல்வாதி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எங்களுக்கு எடுக்கல. கொஸ்லாந்த மண்சரிவில் உயிரிழந்த மக்களுக்கு லிந்துல திஸ்பன தோட்ட மக்கள் இன்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். திஸ்பன சந்தியில் ஒன்று கூடிய மக்கள் பேரணியாக திஸ்பன மைதானத்திற்கு சென்றனர். இதேவேளை மலையக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி அவர்கள் ஒப்பாரி போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தனர். இதேவேளை நாகஸ்தென்ன தோட்ட மக்களும் அஞ்சலி செலுத்தியதுடன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர்கள் டிமலை தோட்டத்திலிருந்து நாகஸ்தென்ன நகரம் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லயத்துல தான் இருக்கும், வீடு 10 அடி கேமரால தான் இருக்கும். தயவு செய்து மலையக மந்திரிகள் இந்த லயன் கேமராவை உடைத்து எமது மக்களை தனி கேமராவை அமைச்சு தரும்படி மலையக அரசியல்வாதிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீரியபெத்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை வேறு இடத்தில் தற்காலிகமாக குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய படையணியின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா தெரிவிக்கிறார். கொஸ்லாந்த மீரியபெத்த பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 226 பேர் தொடர்ந்தும் பூனாகல தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை பூனாகல அம்பிட்டிகந்த பிரிவில் உள்ள மாகந்த தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிற்சாலையை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மாக்கந்த ஸ்டோர்ல போயிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு இருக்க சொல்றாங்க. அது சாத்திக்கப்படாதுன்னு தான் நாங்களாம் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா இதே மாதிரி வேலை செஞ்ச ஸ்டோர் ஒன்று கொஸ்லாந்த ஸ்டோர்ல ஒரு 5000 கிலோ போல தூள் அடுக்கி வச்சிருந்து கீழே வேலை செஞ்சவங்க எல்லாம் இறந்துருக்காங்க. அது ஏற்கனவே இதே கொஸ்லாந்த இதுல தான் நடந்திருக்கு. கொஸ்லாந்த மீரியபெத்துக்கு சேர்ந்து இதுல இப்ப அதே மாதிரி இப்ப இதுல மேத்தட்டுலயும் கீத்தட்டுலயும் தான் ஆளை போட போறாங்க. தேயிலை விட ஆள்கள் பாரம் கூட. ஆனா மேத்தட்டுல ஆள் கூடுதலா இருந்தா கீத்தட்ட உள்ளவங்களும் பாதிக்கும். என்ன கேட்டா அது உடஞ்சி இத்து அப்படித்தான் இருக்கு. அதைத்தான் சரி பண்ணி இந்த ஆளுகளை கொண்டு அங்க வைக்க போறாங்க. எங்களுக்கு மீரியபெத்த ஸ்டேட்ல இருந்து நாங்க சிலிப்பாகி வந்துட்டோம். எங்களுக்கு இப்ப இந்த மாக்கந்த ஸ்டோரை கொடுக்க போறாங்க. அதனால அந்த மாக்கந்த ஸ்டோர்ல கரல் பிடிச்சி 25 வருஷமா மூடி கிடந்த மாக்கந்த ஸ்டோர் அதுல எங்களுக்கு இருக்கே இல்லாது பவாவங்களை வச்சுட்டு நான் பெரிய அவதிப்படுறோம். எங்களுக்கு அந்த மாக்கந்த ஸ்டோர்ல போய் இருக்க சொல்றீங்க, அதுக்கு யாரு பொறுப்பா இருக்க போறீங்க? அப்படி பொறுப்பா யாரும் இல்லன்னு சொன்னா நாங்க போக மாட்டோம் இந்த இடத்த விட்டு. அவ்வளவு கஷ்டத்திலேயே நாங்க இங்க ஸ்கூல்ல பூனாகல ஸ்கூல்ல அகதிய முகாமில் இருக்கோம். அப்படி இருந்தாலும் இப்போ எங்களை தனிப்பட்ட முறையில் பாலடைஞ்ச ஸ்டோர் ஒன்று அதை இப்போ சீர் அதில் கொண்டு போயிட்டு எங்களை அமைக்கணும்னு 6 மாதம் ஒரு வருஷமோ வீடு கட்டி தர வரைக்கும் அதில் கொண்டு போயிட்டு நிப்பாட்டுறதாக சொல்கிறாங்க. அது எங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அது எங்களை இவ்வளவு ஆட்களையும் அது தாங்குமா? சில நேரம் அது உடஞ்சி விழுந்தா இன்னும் நாங்கள் கஷ்டத்தில் தான் விட வேண்டியதாக இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த ஸ்டோரு 23 வருஷமா
பாலடைஞ்ச ஸ்டோர் ஒன்று. அதில் குறைஞ்சது ஒரு 500 மீட்டர் விரவு இருந்து இப்பதான் அதெல்லாம் வேற ஒரு இடத்துக்கெல்லாம் அஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. அதுல தகரெல்லாம் இட்டு போயிட்டு அவனுக்கு பிள்ளைங்க ஸ்கூல் போறதுக்கு வசதியான எதுவுமே இல்லை. இப்ப எங்களை இது திடீர்னு இங்கிருந்து நான் போசோன்னா நாங்க என்ன செய்யறோம்னு எங்களுக்குன்னு ஒரு முடிவு தெரியாம இருக்கோம். இந்த டேம் டெஸ்ட் வந்துருச்சு, படிக்க புத்தகம் கூட இல்ல. எங்க மாதிரி 30-40 பிள்ளைங்க படிக்க முடியாம இங்க வந்திருக்காங்க. இந்த படிப்புக்கு ஒரு உதவி யாரும் செய்யல. யாராவது படிப்புக்கு இப்படி ஒரு உதவி செய்து எங்களை டேம் டெஸ்ட் எழுதுனா தான் நாங்க அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். அதனால எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்றோம். මෙහිදී විශේෂයෙන්ම අවධානය යොමු වී තිබෙනවා පවුල් 63ක් සම්බන්ධයෙන්. ඒ පවුල් 63 නම් மேரியபெத்த மற்றும் அதனை அண்மித்த அவதானமிக்க பகுதிகளைச் சேர்ந்த 1500 பேர் கொஸ்லாந்தை, பூனாகலை, சுப்பிரமணியம் கோவில் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் ராணுவத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றன. மாவட்ட செயலகம், பிரதேச செயலகங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகளுக்கு ராணுவத்தின் பாதுகாப்பு படையினை ஒத்துழைப்பினை வழங்கி வருகின்றது. முழுமையாக பாதிக்கப்பட்ட 63 குடும்பங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். அதில் 63 குடும்பங்களைச் சேர்ந்த 450 பேர் இருக்கின்றனர். இந்த 63 குடும்பங்களையும் அம்பிட்டிகந்த பிரிவுக்கு சொந்தமான தொழிற்சாலை ஒன்றில் தற்காலிகமாக குடியேற்ற உள்ளோம். இந்த தொழிற்சாலை ராணுவத்தினால் துப்புரவு செய்யப்படுகின்றது. அவர்களை குடியேற்றுவதற்கான சிறந்த இடம் ஒன்றை இனம் காணும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. அந்த இடம் இனம் காணப்பட்ட பின்னர் அவர்களுக்கான வீடுகளை அமைப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபட உள்ளோம். හඳුනාගත් පසු ඒ අයට නිවාස ඉදිකර දීමටත් යුද හමුදාව සැදී පැහැදී සිටිනවා. අපි ඉදිරිපත් වී සිටිනවා. இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி இந்த விடயம் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்று நாங்க பார்க்கிறோம் கொஸ்லாந்தை மக்களை தேயிலை ஸ்டோருக்கு கொண்டு போய் போட போறாங்கன்னு சொன்னாங்க. இன்று நாங்க பார்க்கிறோம் எல்லா மீட்டிங்கும் டெம்பிள் ரீஸ்ல முன்னத்து கேட்ல பின்னத்து கேட் பண்ணி இப்ப டென்ட் பெர்மனண்டாவே அடிச்சு காலையில மாலையில ராவையில எல்லாமே தன்சல் போட்டு சாப்பாடு கொடுக்கப்படுது. போலீஸ்காரன் 5000 பேர் கொண்டாங்க முந்தநாத்து. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மக்களை கொண்டு மக்களுடைய சல்லியாலை தின்னு கொடுக்குறாங்க. இந்த மக்களுக்காக வேண்டி நீங்க உடனடியாக அந்த மக்களை இதே மாதிரி லக்ஸரி பஸ்ல போட்டு கொழும்புல சரி கொண்டு எங்க சரி இடத்துல வச்சு நல்ல பசந்தா வாழ வச்சு 3 மாசத்துல உங்களோட ஆமியை போட்டு சரி நீங்க கெட்டி திரும்ப அந்த மக்களை கொண்டு போய் அங்க விடுங்க. இந்த கொஸ்ட்லாந்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு 150 வீடு, 100 வீடு, 50 வீடு, 62 வீடு தான் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு. இந்த ஊட கெட்டி அந்த மக்களை பசந்தா வாழ வைங்க. நீங்க கொடுத்த ப்ரொமிஷன் நீங்க செய்யுங்க, நாங்க ஒன்னும் சொல்லல. கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களுக்கான தனி நிர்வாக மாவட்டத்தை முஸ்லிம் காங்கிரஸ் கோருவதன் மூலம் இனங்களுக்கிடையில் முருகல் நிலை ஏற்பட வாய்ப்பு ஏற்படலாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிக்கிறார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ள நிலையில் அமைச்சரவை பேச்சாளர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம் மக்கள் சிறைந்து வாழும் பிரதேசங்களைச் சேர்ந்த தேர்தல் தொகுதிகளை ஒன்றிணைத்து தனியான முஸ்லிம் நிர்வாக மாவட்டம் ஒன்றை அமைக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குறித்த கோரிக்கை உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை உள்ளடக்கிய கடிதம் ஒன்றை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜாந்தவுக்கு 2012ஆம் ஆண்டு அனுப்பியிருந்தது. இந்த யோசனை தொடர்பில் அமைச்சர் சுசில் பிரேமஜாந்தவிற்கு கடந்த வாரமும் கடிதம் ஒன்றின் மூலம் தெளிவுபடுத்தியதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் டி அலி என்று எம்மிடம் தெரிவித்தார். நியாயமான சில விடயங்களே அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதனை விட தன்னால் தற்போதைக்கு எதனையும் கூற முடியாதெனவும் ஹசன் அலி தெரிவித்தார். அரசியல் பயணத்தில் இணைந்துள்ள பிரதிநிதிகள் கோரிக்கை விடுக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு செயற்படுகின்றனர். எனினும் அவ்வாறு கோரிக்கை விடுப்பதில் தவறில்லை. ஜனநாயக வியூகத்தில் அதனை தவறில்லை என்று கருதுகின்றேன். அரசியலமைப்புக்கேற்ப பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து செயற்படுகின்ற நாம் ஒவ்வொரு பிரஜைகளினாலும் விடுக்கப்படுகின்ற கோரிக்கையின் நியாயத்தன்மை தொடர்பில் அரசியலமைப்பிற்கேற்ப பல்வேறு கட்சிகளுடன் இணைந்து செயற்படுகின்ற நாம் ஒவ்வொரு பிரஜைகளினாலும் விடுக்கப்படுகின்ற கோரிக்கையின் நியாயத்தன்மை தொடர்பிலும் அது மாத்திரமின்றி கொள்கைகளின் அடிப்படையிலும் அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கின்றோம். தேவைகளுக்கேற்ப அது செயற்படுத்தப்படும். கல்முனை பிரதேசத்தின் இந்த விவகாரம் தொடர்பில் நிர்வாக ரீதியில் பதில் வழங்குவதாக இருந்தால் அதற்கு ஓரிரு வாரங்களில் பதில் வழங்க முடியாது. பாரிய அளவில் முழு நிர்வாக கட்டமைப்பிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தோன்றாத வகையில் அது இடம்பெற வேண்டும். சிலவேளை இதுபோன்ற விடயங்கள் இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்த முடியும். இதனை விட எதனையும் தற்போது கூற முடியாது. இந்த விடயம் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்திலும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. මේක බරපතල ප්‍රශ්නයක්.
இது ஒரு பாரிய பிரச்சனை. முஸ்லிம் மக்களையும் சிங்கள மக்களையும் பிளவுபடுத்துவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கின்ற இந்த முயற்சி தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம். முஸ்லிம் மக்களுக்காக இந்த கட்சி சேவையாற்றியுள்ளதாக நான் கருதவில்லை. அந்த கட்சியை விட நாம் அந்த மக்களுக்காக பேசுகின்றோம், அவர்களின் உரிமைகளுக்காக முன்னிற்கின்றோம். எனினும் அவ்வாறு செயற்படாது இந்த நாட்டில் ஏற்படுத்த போகின்ற வன்முறைகளை நிறுத்துவதற்கு பிரதமர் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக நான் இதனை அரசாங்கத்துக்கு கூறுகின்றேன். இது மிகவும் மோசமான வன்முறையாகும். முஸ்லிம் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான சிநேகபூர்வ உறவுகளை இல்லாமல் செய்கின்ற வன்முறையாகும். எனவே இது குறித்து அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். இந்த நாட்டில் தனியான பிரிவுகளாக பிளவுபடுத்துவதாக இருந்தால் ஏனைய மாகாணங்களில் என்ன நடக்கும் என்பதனை சிந்திக்க வேண்டும். அவர்கள் தங்களது இனம் தொடர்பில் சிந்திக்கின்றனர். அவ்வாறு இடம்பெறுமாக இருந்தால் முழு நாட்டிலும் பிரச்சனைகள் ஏற்பட முடியும். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து இன மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதே ஜனாதிபதியினதும் அரசாங்கத்தினதும் விருப்பமாகும். இதேவேளை இனம் மற்றும் மதத்தை அடிப்படையாக வைத்து மாவட்ட அலகுகளை பிரிக்குமாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விடுத்துள்ள யோசனையை தாம் வன்மையாக கண்டிப்பதாக ஜாத்திக ஹெல உரிமையை தெரிவிக்கின்றது. முஸ்லிம் மக்களை ஏனைய இன மக்களிடமிருந்து பிரிப்பது ஒரு இனவாத மற்றும் பிரிவினைவாத செயற்பாட்டிற்கு வழிவகுக்கும் என அந்த கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது முஸ்லிம் மக்களின் பூரண ஆதரவை பெற்றுக் கொள்ளும் ஒரு நடவடிக்கையே இதுவென அந்த கட்சி மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்துக்கு கிழக்கு மாகாண சபை அரசாங்கத்துக்கு இல்லாம போகுது, டிஎன்ஏ முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுது என்ற நேரத்தில் ரவுஃப் ஹக்கீமை கூப்பிட்டு ஜனாதிபதி அவர்கள் சொன்னதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு நான் அம்பாரில் தரப்போறோம் இன் ரைட்டிங் கொடுத்திருக்கேன் சுசில் பிரேமஜான் அசனாலிக்கு. இந்த தேர்தல் காலத்தில் நினைக்கவான தேர்தல் காலத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணி கேட்கிறாங்க. இல்ல பழைய அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம். அம்பாறை மாவட்டத்தை இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கரையோர மாவட்டமாக ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு மாவட்டத்தை கோரியிருக்கின்றது. உண்மையில் அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் கோருவது அது அவர்களுக்கு ஒரு நியாயமாக இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் இந்த விடயம் தற்போதைக்கு அது ஒரு பொருத்தப்பாடற்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் தொடர்ச்சியாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களாக இருக்கின்ற தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் இப்பொழுது நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வருமாக இருந்தால் இந்த விடயத்தை நாங்கள் பரிசீலிப்பதற்கு ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிர்வாக அலகு தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைத்துள்ள யோசனை ஓர் இனவாத பிரேரணை எனவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. பிரிவினைவாதத்திற்கு வழிவகுக்கும் இந்த செயற்பாடு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை கண்ணிவடி மூலம் தகர்ப்பதை போன்றது எனவும் இதில் சிக்க வேண்டாம் என அரசாங்கத்தை அந்த கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் குறுகிய லாபங்களை கருத்தில் கொண்டு பிரிவினைவாத கனவு காணும் இந்த விடயம் தொடர்பில் புத்தியுள்ள முஸ்லிம் மக்கள் புரிந்து கொள்வார்கள் எனவும் தேசிய சுதந்திர முன்னணி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம் வினவுவதற்கு நாம் பல முறை முயற்சித்த போதிலும் அது கைகூடவில்லை. இலங்கை பிரஜைகள் ஐநா விசாரணை குழுவின் முன் சாட்சியம் அளிப்பதனை தடுப்பது அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். Citizens of this country who are possessed of the knowledge and information தமக்கும் தமக்கு சொந்தமானவர்களுக்கும் நிகழ்ந்ததை சர்வதேச விசாரணையாளர்கள் முன்னிலையில் தெரிவிக்கின்ற நிலைமையில் உள்ள அல்லது அவ்வாறு தெரிவிக்க முன்வருகின்ற நடந்த விடயங்கள் தொடர்பில் அறிந்து வைத்திருக்கின்ற அல்லது அது தொடர்பான தகவல்களை தம்பசம் வைத்திருக்கின்ற இந்த நாட்டு பிரஜைகளின் சட்ட ரீதியான உரிமை தடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சாட்சியம் அளிக்க விடாது தடுப்பது அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயலாகும். நாட்டின் பிரஜைகள் என்ற ரீதியில் அவர்களின் நீதிக்கான உரிமை இதன் மூலம் மீறப்படுகின்றது. அத்துடன் சர்வதேச விசாரணையாளர்கள் முன்னிலையில் சாட்சியம் அளிப்பவர்கள் மற்றும் அதற்கு உதவி புரிபவர்கள் இலங்கையின் அரசியல் அமைப்பையும் சட்டத்தையும் மீறுவதாகவும் அதனால் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் இலங்கை அரசாங்கமும் அதிகாரிகளும் பகிரங்கமாக தெரிவிக்கின்றனர். தமக்கு தெரிந்த விடயங்களையும் சாட்சியங்களையும் அளிப்பதற்கு இதன் மூலம் தடை ஏற்படுத்தப்படுகின்றமை தெளிவாக தெரிகின்றது. இந்த நடவடிக்கை சிலரது குறுகிய கால தனிப்பட்ட நோக்கங்களை பூர்த்தி செய்வதாக அமைகின்ற போதிலும் நாட்டின் நீண்டகால நன்மைகளுக்கு எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். சாட்சியங்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதுகாக்கின்ற சட்டம் இந்த நாட்டில் இல்லை.
kids in this country. We have a commission here where they have received. நமக்கு இங்கு ஆணைக்குழு ஒன்று உள்ளது. இதில் 20,000 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சம்பந்த நபர்களே, இவை அனைத்தும் நம்பகமான முறைப்பாடுகள். 20,000 பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஆணைக்குழு வீடு வீடாகவும் ஊராகவும் சென்று இவற்றை பதிவு செய்துள்ளது. ஆனாலும் தற்போது வேறொரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய விடயங்கள் நடக்கின்றன. இரண்டினதும் நம்பகத்தன்மையை ஒப்பிட்டு பாருங்கள். ஆனால் ஏன் உங்களுக்கு முடியாது போயுள்ளது? காணாமற் போனவர்கள் தொடர்பான ஆணைக்குழுவின் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடன் வாழும் 20,000 பேரே ஆணைக்குழுவிடம் சென்று எமது உறவினர்களை காணவில்லை என முறைப்பாடு செய்துள்ளனர். ஏன் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் அந்த மக்களின் மனங்களை காயப்படுத்துகின்றீர்கள்? காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முல்லைத்தீவிற்கான 2ஆம் கட்ட அமர்வுகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளன. இன்றைய அமர்விற்கு 49 பேருக்கு சாட்சியம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததுடன் 33 பேர் இன்று சாட்சியம் அளித்துள்ளனர். மேலும் புதிதாக இன்று 34 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 நாட்களாக நடைபெற்ற அமர்வுகளில் மொத்தமாக 60 கிராமங்களைச் சேர்ந்த 175 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். நீங்க பிள்ளைய ராணுவம் ஆஸ்பத்திரி ஒன்றாங்க இருந்தது. அந்த ராணுவ ஆஸ்பத்திரியில உங்களோட பிள்ளை காயப்பட்டிருந்த பிள்ளைய நீங்க பிடிச்சு கொண்டு போய் கையால கொண்டு போய் ராணுவத்தின் கையில பிள்ளைய கொடுத்தீங்க. Yes, that's what I said. She was at home and LTT came and took her away. They said that she is needed for us and she is in the war. விசாரணை நிறைவில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம ஊடகவியலாளர் சந்திப்பிலும் கலந்து கொண்டார். ஆணைக்குழு கடந்த 4 நாட்களாக அமர்வை நடத்தியிருந்தது. 175 முறைப்பாட்டாளர்களின் சாட்சியங்களை ஆணைக்குழு பதிவு செய்து அமர்வை நிறைவு செய்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் 60 கிராம சேவையாளர் பிரிவுகளில் இருந்து முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்தினர் வசமுள்ள மட்டு வாழ் பகுதிகளுக்கு சென்றபோது தாம் காயமடைந்ததாகவும் சில முறைப்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான 2ஆம் கட்ட அமர்வுகள் கடந்த 2ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்தன. முதல் நாள் சாட்சியம் அளிப்பதற்காக 57 பேர் அழைக்கப்பட்டிருந்த போதும் 44 பேர் சாட்சியம் அளித்திருந்ததுடன் 18 புதிய முறைப்பாடுகளும் பதிவாகியிருந்தன. இதேவேளை 2ஆம் நாள் விசாரணையின் போது சாட்சியம் அளிப்பதற்காக 57 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 38 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். அத்துடன் அன்றைய தினம் 67 புதிய முறைப்பாடுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் 67 பேருக்கு சாட்சியம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 60 பேர் சாட்சியம் அளித்திருந்தனர். அத்துடன் நேற்று புதிதாக 50 முறைப்பாடுகள் பதிவாகியிருந்தன. 3வது தவணை பதவிக்காலத்துக்காக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை ஏதும் உள்ளதா என உயர்நீதிமன்றத்திடம் ஜனாதிபதி விளக்கம் கோரியுள்ளார். இது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் விளக்கத்தை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் தெரிவிக்குமாறும் ஜனாதிபதி கேட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற பதிவாளரினால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்திடம் கோரியுள்ள இந்த விடயம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்கள் எழுத்து மூல விளக்கத்தை சமர்ப்பிப்பதற்கு இம்மாதம் 7ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கால அவகாசம் உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்திடம் 2 வினாக்களை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி என்ற வகையில் எனது 2வது தவணை பதவிக்காலத்தை வகிக்கின்ற நிலையில் 18வது திருத்தத்தின் பிரகாரம் அரசியல் அமைப்பின் 31(3) முதலாம் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தினூடாக எனது 2வது தவணை பதவிக்காலம் ஆரம்பமான 2010ஆம் ஆண்டின் நவம்பர் 19ஆம் தேதி முதல் 4 வருடங்கள் நிறைவடைந்த பின்னர் மேலும் ஒரு தடவை ஜனாதிபதி தேர்தல் மூலம் மக்களின் ஆணையை கோருவதற்கான எனது அபிலாஷையை பிரகடனம் செய்வதற்கு ஏதேனும் தடையுள்ளதா? பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி என்ற ரீதியில் எனது 2வது பதவிக்காலத்தின் போது அமுலான அரசியலமைப்பின் 18வது திருத்தத்தின் பிரகாரம் மேலும் ஒரு தவணை காலத்திற்காக ஜனாதிபதி பதவிக்கு தெரிவாவதில் தடை ஏதும் உள்ளதா? மேற்கோள் முடிவு. பிரதம நீதியரசரின் ஆலோசனைக்கு அமைய உயர்நீதிமன்ற பதிவாளரால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு இந்த 2 வினாக்களுக்குமான விளக்கத்தை கோரி கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் உயர்நீதிமன்ற பதிவாளர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். වැදගත් කරුණක් පැහැදිලි වෙනවා. අපි මතු කරපු නීතිමය ප්‍රශ්නවල
நம்மால் முன்வைக்கப்பட்ட சட்ட ரீதியான காரணிகளில் முக்கியத்துவம் காணப்படுகின்றன. இதன் மூலம் தெரிய வருகிறது. அவற்றில் காரணங்கள் அடங்கியுள்ளதை ஜனாதிபதியை தற்போது ஏற்றுக்கொள்கிறார். உண்மையில் தமது பிரத்யேக சட்ட ஆலோசகர்களிடமிருந்து இது குறித்து அவர் விளக்கம் கோர வேண்டியுள்ளது. அவ்வாறின்றி உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இதனை கொண்டு வருவதனூடாக தமது ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பின் 129வது சரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாகவே நாம் இதனை காண்கிறோம். இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இது குறித்து உரிய தருணத்தில் நாம் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலை பிரகடனம் செய்த பின்னர் நாம் உயர்நீதிமன்றத்தை நாடி அந்த பிரகடனத்தை ஆட்சேபித்து மனு தாக்கல் செய்வதுடன் தேர்தல்கள் ஆணையாளருக்கு எதிராக தீர்ப்பொன்றை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். இந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையாளருக்கு அதிகாரம் இல்லை என்ற தீர்ப்பொன்றை பெற்றுக்கொள்வோம். அத்துடன் ஜனாதிபதி விளக்கம் கோரியுள்ளதன் பிரகாரம் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் 5 விளக்கம் முன்வைத்த பின்னர் நமக்குள்ள சட்ட ரீதியான உரிமைகளுக்கு தடை ஏற்படும். உயர்நீதிமன்றத்தில் தற்போது 10 நீதிபதிகள் உள்ளனர். ஒருவர் ஓய்வு பெற்ற பின்னர் 5 எண்ணுகின்றனர். அந்த 5 நீதிபதிகளின் நிலைப்பாட்டை நீர்த்து போக செய்வதாயின் குறைந்தபட்சம் 7 பேர் தேவைப்படுகின்றனர். எனவே அதற்கான சந்தர்ப்பத்தை தடுக்கும் சுற்றுமமான நடவடிக்கையாகவே இதனை நான் காண்கிறேன். එතකොට ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ ඉන්නේ දැනට විනිශ්චයකාරවරු 10 දෙනයි. එක්කෙනෙක් විශ්‍රාම වෙනවා. එතකොට ඉතුරු වෙන්නේ තව 5 දෙනයි. එතකොට 5 දෙනෙකුෙන් දුන්න මතයක් ඊට අභිභාව යන්න 7 දෙනෙක්වත් අඩු වශයෙන් අවශ්‍යයි. එතකොට එවැනි අවකාශයක් සම්පූර්ණයෙන්ම අවහිර කිරීමේ සූක්ෂම වැඩපිළිවෙලක් ඇසෙට මම මේක දකින්නේ. நாம யோஜனா பாரதின அவஸ்தா. இது குறித்து பெரும் விமர்சனம் இருந்தது. அரசியல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதனை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு கோரப்பட்ட பின்னர் இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் நிச்சயமாக வழக்கு முடிவடையும் வரை தேர்தலுக்காக காத்திருக்க நேரிடும். முன்கூட்டியே இது குறித்து அரசியல் ரீதியில் விமர்சனம் காணப்பட்டது. இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் அவர்களின் சட்ட ரீதியான வாதங்களை மாத்திரம் முன்வைக்க முடியும். ஆயினும் சற்று கால அவகாசம் இருப்பின் சிறந்ததாகும். ஜனாதிபதியின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அரசாங்கம் 3/2 அதிகாரத்தை பயன்படுத்தியதாக ஜாதிக ஹேல உரிமையை தெரிவிக்கிறது. ஜனநாயகமா நிறைவேற்று அதிகாரம் என்ற துணிப்பொருளில் நேற்று நடைபெற்ற செயலமர்வில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், தொழில்சார் வல்லுநர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதனை மாற்றியமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அனைவரும் இருக்கின்றனர். எனினும் மாற்றப்படுவதில்லை. நாம் அந்த பிரச்சனைகளுக்கு பதில் தேடாவிடின் அது மாற்றப்பட மாட்டாது. குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கும் போது அது உடம்புக்கு தெரிவதில்லை. அது உடம்புக்கு தெரியும் போது அவர்கள் அதிகாரத்தில் இருக்கவும் மாட்டார்கள். அங்கே பிரச்சனை உள்ளது. அந்த அரசாங்கத்துக்கு சுமார் 5 வருடங்களாக 3/2 அதிகாரம் இருந்தது. ஜனாதிபதியின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த 3/2 அதிகாரம் பயன்படுத்தப்பட்டதே தவிர வேறு எதற்காகவும் பயன்படுத்தப்படவில்லை. 3/2 அதிகாரம் இருக்கும் போதே அதனை செய்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். கூட்டமைப்பின் பலர் ஒவ்வொரு இடங்களில் இது சரிவராது என கூறிக்கொள்கிறார்களே தவிர எவரும் இந்த கருத்தை பேசுவதில்லை. அரசாங்கம் பிளவுபடும் என்ற அச்சத்தில் பேசுவதில்லை. எனவே இந்த அரசியல் அவதானத்தை பெற்றுக்கொண்டு இதனை நாம் மக்கள் முன் வைத்துள்ளோம். சுய கௌரவமுள்ள அரசியல் செயற்பாட்டில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படாவிடின் தொடர்ந்தும் கூட்டமைப்புக்குள் எம்மால் இருக்க முடியாது. நாம் தற்போது கூட அந்த கருத்தினை முன்வைத்துள்ளோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை அடிப்படையாக கொண்ட ஒன்றிணைவு அடிப்படை சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. ஜாதிக ஹெலோருமைய கட்சியின் தலையீட்டினால் எமக்கு சில விடயங்கள் தெளிவாக தெரிகின்றது. அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற இடதுசாரி கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையில் உள்ளக ரீதியில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. எனினும் எதிர்காலத்தில் பாரிய அரசியல் பிரச்சனை மற்றும் 2005ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அரசியல் அதிகார பிரச்சனை மீண்டும் ஏற்பட முடியும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவி காலத்தில் இது போன்று மோசமான காலம் இதற்கு முன்னர் இருக்கவில்லை. அது தற்பொழுது மிகவும் அலங்கோலமாகியுள்ளது. சமூகத்திற்குள் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போது அதனை எதிர்நோக்க முடியாமல் போயுள்ளது. இன்று இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லாதோர் அதிகரித்துள்ளனர். புள்ளி விவரங்களின்படி வேலையற்றோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கிராமிய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் மூலம் சமூக கிளர்ச்சி ஏற்படும். இதனை இடதுசாரி கட்சிகள் ஏற்படுத்தவில்லை. வேறு ஒரு சமூகமே இந்த நிலைமையை உருவாக்குகின்றது. இதன் காரணமாக சமூகத்தில் கொலைகளையும் அழிவுகளையும் காண வேண்டி ஏற்படும். எனவே இந்த சமூகம் தொடர்பில் முக்கிய தரப்பினருக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. முதலில் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதன் பின்னர் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்த கலந்துரையாட முடியும். நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிடனும் நாம் ஏதோ ஒரு வகையில் ஜனநாயக உரிமை இருக்கின்ற ஒரு ராணுவ மயமாக்கலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனை கூறுவதற்கு பலரும் முன்வருவதில்லை. சமூகத்தின் மக்கள் தொடர்பில் குரல் எழுப்பினால் அவர்களை முடக்குகின்றனர். இந்த இடத்தில் இருக்கின்ற பலருக்கும் அது தெரியாமல் இருக்கலாம். இந்த நாட்டில் இந்த அளவு அவ்வாறான முடக்கும் விடயங்கள் இடம்பெறுகின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் செயற்பாடுகள் இன்று முற்பகல் சில மணித்தியாலங்கள் தடைப்பட்டன.
விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாகவே இந்நிலைமை ஏற்பட்டது. 5 கோரிக்கைகளை முன்வைத்து கட்டுநாயக்க விமான நிலைய ஊழியர்கள் இன்று காலை தொழிற்சங்க நடவடிக்கையினை ஆரம்பித்தனர். தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியமையை எம்மால் காண முடிந்தது. விமான நிலையத்திற்கான மின்சார இணைப்பை துண்டித்தமையினால் விமான கட்டுப்பாட்டு சேவை மற்றும் தொடர்பாடல் சேவை என்பன முற்றாக தடைப்பட்டன. ஊழியர்களின் சம்பளத்திற்கு 10,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை சேர்க்க வேண்டும் என்பதே இவர்களின் அடிப்படை கோரிக்கையாக அமைந்தது. அத்துடன் மருத்துவ காப்புறுதியை செயற்திறனாக நடைமுறைப்படுத்துமாறும் 4 வீத அவசர கடன் தொகையினை உரிய முறையில் வழங்குமாறும் இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பாதுகாப்பு தலைமை அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் ஒழுக்காற்று விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் இவர்கள் வலியுறுத்தினர். பலரது வேறுபட்ட தேவைகளுக்காக வெளிவிவகார அமைச்சு செயற்படுவதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ஜெயசூரிய தெரிவிக்கிறார். ஜெனீவாவுக்கான இலங்கை நிரந்தர வதிவர பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பிலான விசாரணைகளை மறைக்க முற்படுவதன் மூலம் அது புலப்படுவதாக அவர் கூறினார். මේ කටයුතු දීලා තියෙනෙත් අදත් විදේශ කටයුතු අමාත්‍යාංශයේ බලගත්තු வெளிவகார அமைச்சர் உள்ள முக்கிய பெண் ஒருவர் மூலமாகவே இந்த விடயம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணிடம் இதுவரை எவ்வித கேள்விகளையும் தொடுக்கவில்லை. அந்த பெண்ணின் கணவர் மூலமே குறித்த விடயம் வழங்கப்பட்டுள்ளது. உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டது குறித்த பெண்ணா அல்லது அவரது கணவரா? வேறு சிலரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட அந்த அமைச்சு செயற்படுகின்றமை தெளிவாகிறது. மக்களின் பணங்களை விரயமாக்கி மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்ற உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் வெளிவகார அமைச்சு ஆகியன இவ்வாறு நாட்டையும் இனத்தையும் காட்டிக் கொடுக்கும் நிலைக்கு உட்படுமாக இருந்தால் அது அபாயகரமான நிலையாகும். තානාපතිවරුන් සහ විදේශ කටයුතු අමාත්‍යාංශය මේවන් ආකාරයකින් රට සහ ජාතිය පාවාදන තත්ත්වයට පත් වෙනවා නම් ඒක තමයි භයානක තත්ත්වයක්. ஜெனீவா நித்திய நியோஜித் ஜெனீவாவிற்கான இலங்கை நிரந்தர வதிவிட பிரதிநிதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கு LTTE பணம் வழங்குகின்றனர். இது குறித்து நாம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது வெளிவகார அமைச்சர் வெட்கமின்றி LTTE பேசுகின்றார். இந்த நாட்டை துண்டு துண்டாக பிளவுபடுத்தும் வகையில் செயற்பட்ட பயங்கரவாதிகளின் பிரதான பிரதிநிதியாக இன்று வெளிவகார அமைச்சர் GL பீரிஸ் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். இதுவே இந்த அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் இந்த நாட்டை பாதுகாக்கும் முறையாகும். 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டு 2 வாரங்களுக்குள் அரசு செலவினத்தை மேலும் 356 பில்லியன் ரூபாவினால் அதிகரிப்பதற்கு முற்படுவது பிரச்சினைக்குரிய விடயம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. குறித்த திருத்தத்துக்கு அமைய அரசாங்கத்தின் மொத்த செலவினமாக 1812 பில்லியன் ரூபாவிலிருந்து 2168 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. எனினும் இவ்வாறு அரசு செலவினங்களை மாற்றுவது வழமையான ஒரு விடயம் என அரசாங்கம் தெரிவிக்கின்றது. தேர்தல் நெருங்கிவிட்டது. நாட்டின் மிகப்பெரிய தனி கட்சி எதிர்க்கட்சியின் பிரதான கட்சி மௌனமாக உள்ளது. 17 வருடங்களில் 28 தேர்தல்களில் தோல்வியடைந்தமைக்கான காரணம் என்ன? சர்வாதிகார தலைமைத்துவத்திற்கு கட்சி தொடர்ந்தும் அடிபணிய வேண்டுமா? கட்சி தொடர்பிலான உரிமை அனைவருக்கும் உள்ளது. வெற்றி பெற வேண்டுமாயின் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய நிறைவேற்று சபையை மீண்டும் பலப்படுத்த வேண்டும். மிகப்பெரிய செயற்குழுவை மட்டுப்படுத்த வேண்டும். வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் தலைவருக்கு பிரச்சனை இல்லை. கட்சி ஆதரவாளர்களுக்கும் நாட்டிற்குமே பிரச்சனை. தேர்தலுக்கு தயாராகுவோம். கட்சி ஆதரவாளர்களை மீண்டும் கட்டியெழுப்புவோம். சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த கனவு டெஸ்ட் அணியின் தலைவராக இலங்கையின் ஏஞ்சலோ மேத்யூஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். விரிவான தகவல்களை அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பார்க்கிறேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.